பிள்ளைகளே, தகப்பனே, தாயே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நாங்கள் இந்த இடத்துல வந்து என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை, அவர் தருகிற விடுதலையின் செய்தியை உன் மத்தியிலே சொல்ல வந்திருக்கிறோம். அவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அன்பான தகப்பனே, தாயை, இனி காலம் செல்லாது. எங்கே பார்த்தாலும் யுத்தங்களும் பஞ்சங்களும் அகால மரணங்களும் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீச்சலை நம்ம பார்க்கிறோம். இயேசுநாதர் நம்மளை பார்த்து, நீங்க மனம் திரும்பி நீங்க குணப்படுங்க. பாவத்தை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, கடல்ல போய் போகினா பாவம் போகாது. நம்முடைய பாவம், நம்முடைய முன்னோருடைய பாவம், நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையிலே நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். மனிதனுடைய பாவத்தை தண்ணீராலே மனிதன் பாவம் போகாது. இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்த சிந்தினபடினாலே, பழைய காலங்களிலே ஒரு மனிதன் பாவம் செய்வானா, ஆடு மாடு கோழி எல்லாம் பலி செலுத்தினா தான் பாவம் போகும். இயேசுநாதர் 2025 ஆண்டு ஆகுது இயேசு உலகத்துக்கு வந்து நமக்காக சிலுவையிலே 5 ஆணிகளாலே காயப்பட்டு, இயேசுநாதர் 5 காயங்களை பட்டு, வாரியால் அடிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி, அந்த ரத்தத்தினாலே மனிதனுக்கு பாவம் மன்னிப்பு வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்திற்கிற நம்முடைய உடையினுடைய அழுக்கை போக்குவதற்கு எப்படி சோப்பு தேவையா இருக்கிறதோ, அதே போல நம்முடைய ஆத்மாவுடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்கை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அன்பு தகப்பனே, அன்பு தாயே, இயேசுடைய ரத்தத்தினால் நமக்கு விடுதலையும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் நமக்கு உண்டு. ஆகினாலே இந்த இயேசுவின் இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய பாவத்தை போக்குவார். 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு முடவன் நடக்க முடியாம இருந்த பொழுது அவனை 4 பேர் தூக்கி கொண்டு இயேசு அந்த இடத்துல வந்திருக்காருன்னு சொன்ன உடனே அவங்களை தூக்கி கொண்டு வராங்க. அப்ப இயேசு அவனை பார்த்து சொல்ற, மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏனென்றால் அவன் முடவமா இருப்பதுக்கு காரணம், அவனை நடக்க முடியாம காரணம், அவன் வாழ்க்கையில இருள். எதுக்காக அந்த இருள் வந்தது? அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு துன்பம், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. வாழ்க்கையில தோல்வியத்தின் வாழ்வதை விட உலகத்தை விட்டு போறது நல்லது என்கிற ஒரு முடிவுக்கு வந்த பொழுது இயேசு அந்த வீட்டை தேடி வருகிறார். இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவ்வளவுதான். பாருங்க, இயேசு அந்த பாவத்தை மன்னித்த உடனே அவனுடைய வியாதி அப்படியே அவனை விட்டு அகன்று போயிட்டது. அருமையானவர்களே, பாவம் போக்க இந்த உலகத்துக்கு எந்த வழியும் கிடையாது. எங்க போய் எந்த கடல்ல போய் என்னுடைய பாவத்தை மூங்கினாலும் பாவம் போகாது. பாவத்தை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் மனம் திரும்பினால், பாவத்தை விட்டால், மனம் திரும்பி இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை இயேசு கொடுக்க விரும்புகிறார். மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல, இனி ஒரு வாழ்வு இருக்கிறது. இயேசு சொல்கிறார், இன்று மரித்தால் எங்கே போவாய்? உன்னுடைய ஆத்மாவை இந்த நாட்களில் நமக்கு மரணம் வருமானால் நம்முடைய ஆத்மா எங்கே போய் இளைப்பாற முடியும்? அன்பு தாய், அன்பு தகப்பனை யோசிங்கள். இந்த நேரத்தில் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டா மரணத்துக்கு அப்புறம் நம்முடைய ஆத்மாவை இயேசு பரலோகத்திலே சேர்த்துக் கொள்வார். பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் கைவிடாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு அறிந்திருக்கிறோம். பரலோகம் ஒன்று இருக்கிறது. புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாபம் முடிந்து போவது அல்ல. மரணத்துக்கு பிற்பாடு வாழ்வு இருக்கிறது. ஒரு நல்ல இடத்துக்கு போக வேண்டுமானால் நரகம் ஒன்று இருக்கிறது, பரலோகம் ஒன்று இருக்கிறது. அதனுடைய அது ஆவிக்கை உலகத்துக்குள்ள எல்லாரும் போக போறோம். அந்த நரகத்தை கடவுள் நமக்காக படைக்கவில்லை, நமக்கு பரலோகத்தை வைத்திருக்கிறார். இயேசு அந்த நரகத்துக்கு போறதுக்காக உலகத்தை உருவாக்கவில்லை. நமக்கு ஒரு நல்ல இடத்தை, நான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த போகிறீர்கள். இயேசு உலகத்துக்கு மனிதன் கடவுள் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு, பரலோகத்தை வெளிப்படுத்துவதற்கு, இந்த உலகத்தினுடைய நித்திய ஜீவனை வெளிப்படுத்துவதற்காக இயேசு உலகத்துக்கு வந்தார். அன்பு சகோதர, அன்பு சகோதரி, இயேசுநாதருடைய அந்த உங்க கையில ஒரு லூக்கா எழுதின புஸ்தகத்தை உங்க கையில எல்லா வீடுகளும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை வாங்கி அப்படி ஒரு ஓரத்தை போட்டாதீங்க. அதை படித்து என்ன இருக்குன்னு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய நல்ல வழி வாசல்கள் அதில் இருக்கு. அன்பு சகோதரனை, இயேசு எப்படி உலகத்துக்கு மனிதனுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறார் என்றும், அவர் நல்ல உபதேசங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வழியிலே போவீர்களானால், அவரை நம்புவீர்களானால், அவரை விசுவாசிப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால், இந்த இயேசு தருகிற பாவ மன்னிப்பை, இயேசு தருகிற ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நரகம் நமக்கல்ல, நமக்கு பரலோகத்தை இயேசு நித்தியத்தை காலமாய் அங்கே போய் நம்முடைய சேர்வதற்கு இந்த உலகத்தை இயேசு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனா இருக்கிறேன், என்னால எல்லாம் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். இயேசுநாதர் இல்லாம அந்த உலகத்தை பரலோகத்துக்குள்ள வழி வேறு எங்கேயுமே கிடையாது.
இந்த உலகத்தில் நல்லது அடைவதற்கு, சமாதானத்தை அடைவதற்கு எத்தனையோ முயற்சிகளை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த பலனும் இல்லை. அன்பு சகோதரா, இயேசு சொல்கிறார், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு வீட்டில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, தகப்பனே, தாயே, உங்களை கெஞ்சி கூப்பி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இயேசுநாதன் உள்ளத்துக்கு இடம் கொடுங்க ஐயா. இந்த உலகம் முடிய போகுது. நம்ம இன்னைக்கு மரித்தளவு எங்க போக போறோம்? உங்க உள்ளத்தை ஆண்டவர் கொடுங்க இயேசுப்பா. உங்களை நான் நம்புறேன் இயேசுப்பா, உங்களை விசுவாசிக்கிறேன் இயேசுப்பா. உங்களை பற்றி எனக்கு தெரியாது. இந்த புஸ்தகத்தின் மூலமா இயேசுநாதரை நீங்கள் அடையலாம், ரட்சிப்பை அடையலாம். கடவுள் எப்படிப்பட்டவர் என்று அந்த அன்பை நீங்கள் அடையலாம். இந்த அன்பின் செய்தியை, இந்த நற்செய்தியை அருமையான சகோதர சகோதரி உங்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை உள்ளத்துல, இயேசுவே நான் உண்மை நம்புறேன், உண்மை விசுவாசிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை உள்ளத்தை சொல்வீர்கள். ஆனால் அன்பு அருமையான தகவலே, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். இது ஒரு ஆண்டவர் பைபிள் என்பது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்குரியதல்ல. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் பைபிள் சொந்தம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு சொந்தம். இயேசு ஒரு குறிப்பிட்ட சாராருக்குரிய கடவுள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குரிய தெய்வம் அல்ல. இந்த 5 கண்ட மக்களுக்காக இயேசு 5 காய சிலுவையில் அடைப்பு பெற்றிருக்கிறார். அன்பு சகோதரனை, இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு மக்களை அவர் நேசிக்கிறார். நமக்காக ரத்த சிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, இயேசுப்பா உங்களை நான் நம்புறேன், நான் இன்றைக்கு மரித்தா நம்முடைய ராஜ்யத்தில் வந்து இழைப்பாருன்னு இயேசுப்பா, அந்த பரலோகத்துல எனக்கு ஒரு இடம் தாங்கன்னு சொல்லும் பொழுது இயேசு உங்களை அரவணைப்பார். உங்க வாழ்க்கை துன்பத்தை மாற்றுவார். உங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா துயரத்தை எடுத்து ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பா, ஒரு உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டீங்களா? இயேசு வாசல் பள்ளியில கதவை தட்டி கொண்டிருக்கிற ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே நான் வந்து உங்கள் வாழ்க்கையிற எல்லா வேலையை மாற்றுவேன். உங்களுக்கு இருக்கிற சகல நோய்களும் சகல வேதனையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்க ஒரே ஒரு வார்த்தை, இயேசுப்பா உங்களுடைய ரத்தத்தினால என் பாவத்தை கழுவுங்க, என்னை மன்னிங்க, உங்களுடைய பிள்ளையா நான் ஆற விரும்புறப்பா. உங்க உள்ளத்துல சின்ன ஒரு ஜெபம் மட்டும் காலையிலையும் மாலையும் உங்க இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் படிக்க தேவையில்லை. நீங்க உட்கார்ந்து கொண்டு தூங்கி கொண்டு நீங்க இயேசுகிட்ட பேசலாம். அவர் உங்க அருகில வருவார். உங்களுடைய வேதனையை மாற்றுவார். உங்களுக்கு இருக்கிற துக்கத்தை எடுத்து போடுவார். உங்கள் துயரத்தை மாற்றுவார். 2000 வருஷத்துக்கு போல பெரும்பாலான 12 வருஷம் விடுதலை இல்லாம வாழ்க்கையை துன்பத்தோடு நிம்மதியற்ற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்ட அந்த மகள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது 12 வருஷம் வியாதியை ஒரு சனப்பொழுதுல இயேசு சுகம் கொடுத்தார். இயேசுநாதனால முடியும். அன்பான சகோதரா, அன்பு சகோதரி, ஒரு உள்ளத்தை ஆண்டவருக்கு போடுங்க. நாங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வரல. நீங்க இயேசுவை அறிஞ்சு நீங்களும் அந்த பரமராஜ்யத்தை அடையணும். நீங்க அந்த பரலோக தேவனை கண்டுகொள்ளணும். நாங்கள் பெற்ற ரட்சிப்பை இந்த வையகம் பெறணும். நாங்க மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரலோகம் போனா பத்தாது. ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்துக்கு சொந்தமான மனிதனாய் மாற வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோட, ஒரு தாகத்தோட உங்கள் பகுதி மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் இயேசுவின் அன்பின் செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம். அன்பு தகப்பனே, அன்பு தாயே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.